ஆண்டவரும் நமது அருமை இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த வலையொலியின் மூலமாக தினசரி தொகுப்பாகிய டேவித் ஜீசஸில் இணைந்திருக்கின்ற உங்களை மாரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்நாமம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை மீகா தீர்க்கரின் புத்தகம் 7வது அதிகாரம் அதன் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவனுக்கே துதியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன். தேவனுக்குள்ளாக ஒன்றிணைக்கப்பட்ட எனது அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய கனவு இதுதான். இந்த லட்சியத்திற்காகவே தான் நான் இவ்வளவு நாட்களாய் பாடுபடுகின்றேன். அதற்காக என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே செலவழித்திருக்கின்றேன். இதற்கு மேலுமாக நான் என் லட்சியத்திற்காக ஓடுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னிலே ஒரு சந்தேகம். என்னுடைய குடும்பத்திற்காக நான் தினமும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றேன். என்னுடைய ஆசா பாசம் அனைத்தையுமே இழந்து ஒரு மனிதனாக, ஒரு பாழடைந்த கூடாரம் போல என்னையும் என்னுடைய எல்லா ஆசைகளையுமே மூடிவிட்டு என்னுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக என் குடும்பத்தை சார்ந்த உறவுகள், அதாவது என் அப்பா, என் அம்மா, என் தம்பிமார், என் தங்கைகள், என் மனைவி, என் பிள்ளைகள் யாருமே கஷ்டப்படக்கூடாது என்கின்ற ஒரு அன்பின் உணர்வோடு இம்மட்டுமாக முட்கள் நிறைந்த பாதைகளை எல்லாம் நான் கடந்து வந்திருக்கின்றேனே. இனியுமாக கடும் பாறைகள் நிறைந்த பாதையில் பயணம் செய்து என் குடும்பத்திற்காக நான் ஓடுவது ஸ்லாக்கியமா என்று எண்ணுகின்ற எனது அன்பு சகோதரா, எனது அன்பு சகோதரி, எதற்கும் கவலை வேண்டாம். உங்களுக்காகத்தான் இன்றைய நாளிலே இந்த வார்த்தை. எனது அன்பு சகோதரா, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. எனது அன்பு சகோதரி, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆகவே எதற்கும் பயப்படாமல், கலங்காமல், தைரியமாக, எதை குறித்தும் சிந்திக்காமல் திறம்பட நாம் அன்றாட கடமைகளை செய்து நிறைவேற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு விசை அவரை நோக்கி பார்ப்போம். எந்தன் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். கஷ்டத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் இம்மட்டுமாக எம்மை வழி நடத்தி இருக்கின்றீரே. ராஜாதி ராஜாவே, உமக்கு துதி, கனம், மகிமை. இன்றைய நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை எங்களுக்காக இன்று கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. நீரே எங்களை வழி நடத்தும். நீரே எம்மிடம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்ப இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் இன்றைய நாளிலே உங்களை வழிநடத்தி உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.